Hi everyone, நாம இந்த வீடியோல அட்டாமிக் ரேடியஸ் and அயானிக் ரேடியஸ் பத்தி பார்த்துக்கலாம். அது வந்து பீரியாடிக் டேபிள்ல எப்படி வேரி ஆகுது அதுதான் பீரியாடிக் ட்ரெண்ட் ஆஃப் அட்டாமிக் ரேடியஸ் and அயானிக் ரேடியஸ். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் அந்த அட்டாமிக் ரேடியஸ் or அயானிக் ரேடியஸ் இஸ் த half the distance between the two nuclei in a two adjacent atom. அதுதான் வந்து நம்ம வந்து அட்டாமிக் ரேடியஸ் அப்படின்றத சொல்றோம். ஸோ இந்த அயானிக் ரேடியஸ் வந்து பீரியட்ல எப்படி வந்து வேரி ஆகுது அப்படின்றத பார்ப்போம். பீரியட்ல வந்து லெஃப்ட் டு ரைட் போறப்ப அட்டாமிக் ரேடியஸ் வந்து நமக்கு டிக்ரீஸ் ஆகுது. அதாவது லெஃப்ட் டு ரைட், அதாவது ஃபர்ஸ்ட் குரூப்ல இருந்து 18th குரூப் லெஃப்ட் டு ரைட் ஹைட்ரஜன்ல இருந்து ஹீலியம் வரைக்கும் போற வரைக்கும் நமக்கு வந்து அட்டாமிக் ரேடியஸ் எப்படி ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. எதனால டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து சேம் செல்லே வந்து எலக்ட்ரான் ஆட் பண்றோம். அது மட்டும் இல்லாம அப்ப ஈக்குவல் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் வந்து இந்த நியூக்ளியஸ்ல ஆட் ஆகுது. அதனாலதான் பீரியட்ல லெஃப்ட் டு ரைட் போறப்ப அட்டாமிக் ரேடியஸ் ஆர் அயானிக் ரேடியஸ் என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. ஸோ அடுத்துதான் வந்து நம்ம டாப் டு பாட்டம் போறப்ப, அதாவது குரூப் வைஸ் போறப்ப அட்டாமிக் ஆர் அயானிக் ரேடியஸ் என்ன ஆகுதுன்னா இன்க்ரீஸ் ஆகுது. ஏன் அப்படின்னா எலக்ட்ரான் வந்து அடுத்த லெவல், அதாவது அடுத்த சப்ஷெல்ல ஆட் ஆக ஆரம்பிச்சிரும். ஸோ ஷீல்டிங் எஃபெக்ட் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிரும். ஸோ இப்போ வந்து ஒரு முக்கியமான ட்ரிக் என்ன, ஆனையான் இஸ் கிரேட்டர் தென் நியூட்ரல் ஆட்டம், ஸோ கிரேட்டர் தென் கேட்டையான். அதாவது ஆனையானோட சைஸ் வந்து எப்படி இருக்கும்னா பிக்கரா இருக்கும் when compared to neutral atom and cation. அதாவது negative ion has a big size, okay, when compared to neutral atom and then cation. So இத வச்சு நம்ம சில क्वेश्चंस வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதுலயே வந்து நெகட்டிவ் அயன், தட் இஸ் ஆனையான் வந்து மோர், அதாவது ஹை டு லோ எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ I- கொடுத்துருக்காங்கன்னா I2- கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன ஃபர்ஸ்ட் யாருக்கு சைஸ் அதிகமா இருக்கும், I2- and then I- அப்படின்னு எழுதணும். ஓகே, ஸோ சில கொஸ்டின்ஸ் வந்து இதை பார்த்துக்கோ. இந்த ட்ரிக்கை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஆனையான் கிரேட்டர் தென் நியூட்ரல் அயான் அண்டு கிரேட்டர் தென் கேட்டையான். அதாவது ஆனையான் வந்து பிக் இன் சைஸ் இருக்கும் when compared to parent ion and then cation. ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுட்டோம்னா அடுத்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ஈஸியா வந்து நம்ம எழுதலாம். ஸோ த சைஸ் ஆஃப் த ஸ்பீசிஸ் ஆஃப் I+, I- இஸ் இன் த ஆர்டர்னு கேட்டிருக்காங்க. இப்போ மேல உள்ள அப்படியே அதில் அப்படியே அப்ளை பண்ண ஆனையான் என்னது I- கிரேட்டர் தென் பேரண்ட் அயான் யாரு நியூட்ரல் ஆட்டம் கேட்டையான் யாரு I+. ஸோ ஆப்ஷன் எந்த ஆப்ஷன் வரும், I- I+, ஐயா எது வரும், ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதாவது கேட்டையான் இஸ் கிரேட்டர் தென் நியூட்ரல் ஆட்டம் இஸ் கிரேட்டர் தென் ஆனையான் கிரேட்டர் தென் நியூட்ரல் ஆட்டம் அண்ட் கேட்டையான். ஸோ இப்போ வந்து அப்படியே அப்ளை பண்ணோம்னா எது வரும், I- கிரேட்டர் தென் கிரேட்டர் தென் I+. நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following has a smallest size? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, smallest size ன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ரூல் படி என்ன பண்ணணும், என்ன கொடுத்துருக்காங்க, Al3+ கொடுத்துருக்காங்க, Al2+ கொடுத்துருக்காங்க, Al+ கொடுத்துருக்காங்க, Al கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு என்ன தெரியும், ரூல் படி இதுல வந்து நெகட்டிவ் அயானே இல்லை, அதாவது ஆனையானே கிடையாது. அப்ப பேரண்ட் அயான் யாரு, அலுமினியம். அலுமினியம் இஸ் கிரேட்டர் தென் எதை விட இருக்கும், நம்ம ஒரு ரூல் சொல்லியிருக்கோம். என்ன சொல்லியிருக்கோம், கேட்டையான் வந்து பாசிட்டிவா இருந்துச்சுன்னா லோ பாசிட்டிவ்ல இருந்து ஹை பாசிட்டிவ் எழுதணும்னு சொல்லியிருக்கோம். அப்ப இங்க லோ பாசிட்டிவ் யாரு, Al+. லோ பாசிட்டிவ்ல இருந்து ஹை பாசிட்டிவ் எழுதணும் Al2+, அப்ப Al3+. இப்ப யாருக்கு ஸ்மாலஸ்ட் சைஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா Al3+க்கு ஸ்மாலஸ்ட் சைஸ் இருக்கும். ஸோ Al3+ வந்து ஸ்மாலா இருக்கும் when compared to Al2+ and when compared to Al+ and Al. ஸோ இப்போ which are the smallest size, aluminium 3+.